மாணிக் ஷா அவர் வந்து அவர்கிட்ட வந்து லார்ட் மவுண்ட் பேட்டன் வந்து நம்மளுடைய கவர்னன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாரு. உங்களுக்கு வந்து ஆர்மியை ரன் பண்ணுறதுக்கு பிரிட்டிஷ்லேருந்து யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லும்போது, அப் என்னமோ சொல்லுவாங்கள்ல, பரி சபான்னு சொல்லுவாங்க. அ பூரா பார்லிமெண்ட் கூட்டம் இருந்த இடத்துல எந்திரிச்சு மாணிக் ஷா சொன்னாராம், "உனக்கு நடத்த தெரியலைன்னா, அதாவது கவர்னன்ஸ் பண்ண தெரியலன்னா, நீ வேணா கூப்பிட்டுக்கோ. மவுண்ட் பேட்டன கூப்பிட்டாலும் சரி, அது வேறு யாரை கூப்பிட்டாலும் சரி. நான் வந்து ஐஎன்ஏ பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவன். சுபாஷ் சந்திர போஸ் எங்களுக்கு எத்தனையோ வருஷமா வந்து அ ஒரு மிலிட்ரி சர்வீஸ் எப்படி நடத்தணுங்கிறத ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா சொல்லிக் குடுத்துருக்காரு. எனக்கு அதனால தேவையில்ல. எனக்கு தெரியும் எப்படி பண்ணுறதுன்னு. எவ்வளோ தைரியம் யோசனை பண்ணி பாருங்க. ஏன் தெரியுமா? அந்த திறமை. அதுதான். ஒரு மாணிக் ஷா அதே மாணிக் ஷாவ தான் இந்திரா காந்தி அதுக்கு பிறகு வந்து இந்திரா காந்தியோட பேச்சு கூட கேட்க கிடையாது அவரு. ஏன்னா, என்னன்னா இந்திரா காந்தி எல்லாம் சும்மா சின்ன பிள்ளையா இருந்து பார்த்தவரு. இந்திரா காந்தி நெறைய விஷயங்கள்ல வந்து அ ரவீந்திரநாத் தாகூரோட பேச்ச கேட்காம சாந்திநிகேதன்லேருந்து அ படிப்ப விட்டுட்டுலாம் ஓடுனதுனால, அப்படி இதுலேருந்து பார்த்தவர் வந்து, இந்த பொண்ணு சொல்லி நம்ம என்ன கேட்கறதுன்னு, "யூ பி குவைட் ஐ நோ ஹவ் டு ஹேண்டில்" அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தைரியம் ஒரு பிரைம் மினிஸ்டர் கிட்ட யோசனை பண்ணி பாருங்க. முதல் பிரைம் மினிஸ்டர்னு ஜவஹர்லால் நேருவ செலக்ட் பண்ண பிறகு, ஒரே இதில "உனக்கு தெரியலைன்னா நீ வேணா கூப்பிட்டு வச்சு படிச்சுக்கோ அவங்ககிட்ட. எனக்கு தெரியும் ஆர்மி எப்படி நடத்துறதுன்னு நான் பார்த்துக்கிறேன் போ" அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் இன்னைக்கெல்லாம் நமக்கு இருக்குதான்னு கேட்டா, ரொம்ப குறைவு தான். எதுக்குமே எல்லாத்துக்குமே பயம் நமக்கு. ஏன் சொல்ல வரேன்னா, அந்த ஒ அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு முளைச்சா கூட அந்த தைரியமா இருக்கிறவங்க எல்லா இடத்துலயும் தைரியமா தான் பேசியிருக்கிறாங்க. ஏன் ஜவஹர்லால் நேரு இவங்க பேச்சுக்கெல்லாம் எதிர் பேச முடியலன்னு யார்ட்டயா கேட்டோம்னா, அப்ப இருந்த காங்கிரஸ் கமிட்டியில பிரைம் மினிஸ்டர யார் செலக்ட் பண்றதுன்னு பேர் வந்தப்ப, ஒரு ஓட்டு கூட ஜவஹர்லால் நேருக்கு விழவே கிடையாது. 11 ஓட்டு விழுந்தது முழுவதும் இவருக்கு தான். சர்தார் பட்டேலுக்கு தான். அப்போ ஒரு செக் வச்சாரு ஜவஹர்லால் நேரு. அதாவது நான் வந்து என்னைய வந்து பிரைம் மினிஸ்டரா செலக்ட் பண்ணலன்னா, கேண்டிடேட்டா செலக்ட் பண்ணலன்னா வந்து காங்கிரஸ 2ஆ பிளந்துருவேன்னு. உடனே காந்திஜி வந்து இப்போ சர்தார் பட்டேல கூப்பிட்டு சொன்னாராம். இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல காங்கிரஸ் பிரியறது நம்ம நாட்டுக்கு நல்லதில்ல. நாட்டுக்கு அவமானமா போயிடும். அதனால நீ வந்து அ உன்னுடைய பேர திருப்பி வாங்கிக்கோ. நீயே முன்மொழிஞ்சிரு அவர் பேர. ஒத்துக்கிட்டாரு சர்தார் பட்டேல். ஹி டஸ் நாட் பாதர் அபவுட் த என்னமோ சொல்லுவாங்கல்ல, அந்த தலைமை பதவிக்கெல்லாம் ஆசைப்படாதவர். அவர ஏன் இருக்க சொல்லுங்க. தாராளமா நான் வந்து ஹோம் மினிஸ்டரா இருக்கேன்னு சொல்லிட்டு, அதுக்கு பிறகு தான் இந்த நாட்ட யுனைட் பண்றதுலலாம் ரொம்ப தீவிரமா இருந்தவர். அப்பேற்பட்ட தீவிரமா இருந்த ஒருத்தரோட உனக்கு தெரியணும். அதாவது இந்த தலைமை பதவிக்கு அருகதை இல்லாதவங்க தலைமை பதவிக்கு வந்தா, எப்படி அவங்களுக்கு அந்த பயம் எப்படி காட்டுவாங்கங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளே கூட. ஏன் இப்படி வரக்கூடாதுன்னு நான் சொன்னதுக்கான காரணம். என்னடா எங்கே எல்லாமே சென்ட்ரல பத்தி பேசிட்டு இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். இங்கேயும் அதே தான் சொல்றேன். தலைமை பதவிக்கு அருகதை இல்லாதவங்க தலைமை பதவிக்கு வந்தா, நாடு குட்டிச்சவரா தான் ஆகும். புறநானூறுல ஒரு பாடல் இருக்குல்ல, நமக்கு எத்தனை பேருக்கு தெரியுதில்ல. "வரப்புயர நெல் உயரும், நெல் உயர நீர் உயரும், நீர் உயர அ வரப்புயர நெல் உயரும், நெல் உயர நீர் உயரும், நீர் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உறைவான்." உயர்வான். அந்த கோல்ங்கிறது வந்து செங்கோல்ல சொல்றது. என்ன சொல்றது? நீதி நேர்மையோட இருந்தா, அத ஆட்சி புரியக்கூடியவன் வந்து கோன் அப்படின்னா ராஜா, அரசர். வந்து உயர்ந்து நல்ல பவர்ஃபுல்லா இருப்பான்னு அர்த்தம். வரப்பு நம்ம நெல்ல பாதுகாப்பு பண்ணணும்னா, வரப்பு வந்து கொஞ்சம் உயரமா தான் இருக்கணும். ஏன்னா நெல்லுக்கெல்லாம் வந்து தண்ணி நெறைய தேவைப்படும் இல்லைங்களா? வரப்பு ஏற நெல் உயரும். எவ்வளோ வரப்பு ஸ்ட்ராங்கா இருக்கோ, அந்த அளவுக்கு நெல் நல்லா ஸ்ட்ராங்கா வளரும். நெல் உயர குடி உயரும். நெல் நல்லா விளைஞ்சதுன்னா, நல்லா பணமெல்லாம் நல்லா கிடைக்கும். ஃபேமிலியெல்லாம் வெல்த்தி ஆயிருவாங்க. நெல் உயர குடி உயரும். குடி உயர கோல் உயரும். எல்லாரும் வந்து ஃபேமிலி ஒரு ஒரு சின்ன சின்ன கிராமங்கள்லாம் சரி செழிப்பாச்சுன்னா, நாடு செழிப்பாகும். நாடு செழிப்பாச்சுன்னா, அ நாடு மக்கள் எல்லாருமே செழிப்பா இருந்தாங்கன்னா, நாடு தன்னைத்தானே நேர்மையா நடக்கும். ஏன்னா பணம் இல்லைன்னா தானே களவெல்லாம் நடக்கும்.
திருடுறது ஏமாத்துறதெல்லாம். எல்லார்கிட்டேயுமே பணம் இருக்குன்னும் போது அவன் எதுக்கு திருட போகிறான்? அதனால வந்து தர்மம் நிலைநாட்டப்படும். செங்கோல் தர்மம் நிலைநாட்டப்பட்ட அதை ஆட்சி புரியறவன் வந்து அவனும் நல்லா ஆட்சி புரிவான்னு அர்த்தம். இந்த பாடல்கள்லாம் இந்த ஜென்ரேஷனில் பாட்டு கேட்டிங்கன்னா என்னோட ஜென்ரேஷன் ஆளுங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. என்ன கீதா பழசெல்லாம் போய் நீ புறநானூறு பாடல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான்னு ஆச்சரியமான விஷயந்தான். ஏன் சொல்கிறேன்னா தமிழ்னு தமிழர் பண்பாடை பற்றி பேசக்கூடிய நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த தமிழை எவ்வளோ தூரம் வளர்க்க போகிறீங்கங்கிறத பற்றி அடுத்த இதில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.